ஹலோ எவ்ரிவான், ஐ எம் ஆயிஷா ஹைசம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆனா இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ அல்லது விளம்பரப்படுத்துற வீடியோவோ இருக்காது. தனிநபரா இருக்கிற ஒருத்தர் சமூகத்துடைய ஒரு மாற்றத்துக்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சரியான இடம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தேடல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அறிமுகமான ஒரு வலைத்தளம் தான் நீர்மை.com அப்படின்னு சொல்லி. ஆனா இத பத்தி ஒரு ஆழமான அறிவை எனக்கு நீர்மை.com கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் அதை அறிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் அதுல ஒரு வாலண்டியராகவும் இருக்கிறேன். என்ன நான் ஒரு வாலண்டியரா இன்வால்வ் பண்ணது பார்ட் ஆஃப் கண்ட்ரிபியூஷன் டு சொசைட்டிக்கு ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீர்மைனா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது மட்டும் இல்லாம அதோட ஃபவுண்டர் யாரு, ஒரு யாருடைய ஒரு டொனேஷனும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி எப்படி ரன் ஆகுது, ஸ்பெஷலா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ், ஒர்க் பண்றவங்க, ஹோம் மேக்கர்ஸ் இதுல அதிகமா இன்வால்வ் பண்றதுக்கு ரீசன் என்ன, இப்படி எனக்கு இருந்த கேள்வி மாதிரி உங்க எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை நான் இப்போ ஒன் பை ஒன் அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். First of all, I would like to thank you, Mr. Gopi Krishna sir, who is the founder of Nearmay.com. Gopi Krishna sir, young IT professional. அவருடைய பேசிக் எஜுகேஷனை அவர் ஸ்ரீலங்காவில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருடைய சாஃப்ட்வேர் அகாடமிக்கை பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய கரியரை தாண்டி அவருடைய இன்னோவேஷன் அண்ட் ஐடியா மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு லாங் டேர்ம் கோலோட தன்னோட சொந்த செலவுல ஸ்டார்ட் பண்ணினது தான் இந்த நீர்மை.com அப்படின்னு சொல்லி. 2019 மே மாதம் 1ஆம் தேதி இந்த நீர்மை.com பிளாட்ஃபார்ம் ஆனது ஸ்ரீலங்கன் டேலண்டன்ஸை கொண்டு வரதுக்காக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா பப்ளிஷ் பண்ணப்படுது. அப்படின்னா ஒருத்தர் எழுதணும்னு நினைக்கிற எண்ணங்கள் எந்த ஒரு நேரத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய வகையில ஒரு செல்ஃப் டேஷ்போர்ட்டா இது அறிமுகப்படுத்தப்படுது. அப்படின்னா ஒரு ரைட்டருக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க லாகின் ஆகி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய வகையில ஃபீச்சர்ஸை கொண்டிருந்துச்சு. இதுல ஸ்ரீலங்கன் பீப்புள் மட்டும் இல்ல, இதுல நிறைய இந்தியன் ரைட்டர்ஸும் இதுல இணைந்து கொண்டாங்க. இப்போ இந்த நீர்மை.com பிளாட்ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் தானே. ஆனா அதை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சரியான இடம் இருக்காது. அப்போ அவங்களுடைய ஸ்கில்ஸை அவங்க ஷேர் பண்றதுக்காக பப்ளிக் கிளப்ஸ், வெபினார், செமினார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிற பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி இதன் மூலமா தான் இந்த நீர்மை.com பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல அதிகமா இணைஞ்சு கொண்டது பெண்களாகத்தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்குக்கு போறவங்க, ஹோம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு சராசரி திருமண வாழ்க்கைக்கு போறதுக்கு அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த ஹோம் மேக்கர்ஸும் கூட. அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் மூலம் அவங்க ஏர்ன் பண்ணி தன்னோட குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி பெண்களோட சுயசார்பு தன்மையை வளர்க்கறதுக்கும் அவங்க குறிப்பா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா தங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் பிளாட்ஃபார்மா தான் இந்த நீர்மை.com மாறுது. அதாவது ஃபவுண்டர் மிஸ்டர் கோபி கிருஷ்ணா சார் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஐடி ரெக்யர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையை இனக்கண்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு இணுக்குவான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. அதாவது எப்படின்னா ஐடி பேஸ்ட் ஜாப் மார்க்கெட், அதாவது இது நீர்மை.com கமிட்டில இருக்கிற பெண்களுக்கு மெயினா இது உருவாக்கி கொடுக்கிறாரு. இதுக்கு ஐடி நாலேஜ் இருக்கிறவங்களும் சரி, இல்லாட்டி ஒரு புது விஷயத்தை கத்துக்கொள்ளணும் நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நீர்மை.com பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாகவும் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாகவும் மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த ஐடி கரியருக்குரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது மாறுது.
உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சிஸ்டத்தை பாருங்க. இப்போதே ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோட அவங்க இன்வால்வ் ஆகி கத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜ் ஆகட்டும், எதுவுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேல இருக்கிறதில்ல. தியரி பேஸ்ட் டீச்சிங்கா தான் அவங்க வந்து பிராக்டிஸா நம்மள வந்து பழக்கப்படுத்துறாங்க தவிர, ஒரு வேர்ல்ட் வைட்ல காம்படிட்டிவ் மார்க்கெட்டுக்கு நம்மள தயார்படுத்துறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அது கொஸ்டினபிள் திங்கா தான் இருக்குது. ஆனா ஒரு நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஒரு பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் வந்து எங்களுக்கு கிடைக்கிறப்போ நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன செய்யும்னா அதிகமா தான் இருக்கும். இதுக்கு நம்ம பக்கம் வந்து என்ன இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்ததான் நம்மளை கைட் பண்ணி செய்யக்கூடிய அனுபவமிக்க ஒரு ஹை ப்ரொஃபஷனல் டீம் சப்போர்ட்டும் இருக்கணும். இப்படியான ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த நீர்மையை நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஏன்னா கோபிகிருஷ்ண சாரோட கைட்ல தான் என்ன போல ஒரு ஐடி ஒர்க்ல இன்ட்ரெஸ்டான லேடிஸுக்கு எப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு அவங்க இதுவரை டெவலப் பண்ணிருக்கிற வெப்சைட்டை அண்ட் யூனிக் சொல்யூஷன் பேஸ் சிஸ்டம் ஃபார் த கிளையன்ட்ஸ் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணா புரிஞ்சு கொள்ள ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். முதலாவது ஒரு களம்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் கிளையண்ட் இவங்க சொன்ன ஒரு இஷ்யூ என்ன தெரியுமா? எங்களுடைய கஸ்டமர் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் எங்களுடைய கிச்சன் அண்ட் செஃப் எப்பவுமே பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுடைய பில்லிங் வேல்யூ குறையுதுன்னு சொன்னாங்க. அதாவது டைனிங் கஸ்டமருக்கு பில் பண்ணி அது கேஷ் கைக்கு வரக்குள்ள அமௌண்ட் குறையுதுன்னு சொன்னாங்க. இது ரெஸ்டாரண்ட் ஓனரோட இஷ்யூவாக தான் இருக்கும்னு தான் சொன்னாங்களாம். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிளையண்ட் இருக்கிறதே யூகேல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஸ்டாஃபை வச்சு தானே அவங்க ரெஸ்டாரண்டே ரன் பண்றாங்க. ஸோ வெயிட்டரா இருக்கிறவங்க வார கஸ்டமர்ல சில பேர் கிட்ட ஃபுல் மீல் ஆர்டர் பண்ணாலும் நார்மல் மீலுக்கு பில் பண்றது, அதோட குரூப் ஆஃப் கஸ்டமர் ஆர்டர் பண்ற மீல்ல ஐட்டத்தை குறைச்சி பில் பண்றது, இப்படி வெயிட்டர் மூலமா தான் அவங்க இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்படியான ஒரு டெய்லி இஷ்யூ ஃபேஸ் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு இங்க ஒரு யுனிக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கப்படுது. இதற்காக நீர்மை சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான், இப்போ கிளையண்ட்டுக்கு என்ன தேவை, கஸ்டமர், வெயிட்டர், அதே மாதிரி கிச்சன் அண்ட் கேஷியர் இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்லி ஆர்டர் நடக்கணும். ஸோ இவங்களுக்குரிய ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் லுக்கில் இருக்கிற ஒரு வெப்சைட்டை வந்து அறிமுகம் செய்கிறது தான். இப்போது இதை வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணுறப்போ உங்களால் ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக மொபைல் ஃபோன், லேப்டாப், அதே மாதிரி கம்ப்யூட்டர்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்னும் டேபிள் ரெசர்வேஷன், கியூஆர் கோட் மெனு ஸ்கேன் கஸ்டமர் செல்ஃபாவே ஆர்டர் பிளேஸ் பண்றதோட யூசரோட லொகேஷன்ல இருந்து ரெஸ்டாரண்ட் நேவிகேட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்னு நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதோட அவுட்புட் வந்து ஓனருக்கு ஆட்டோமொபைல் ஜெனரேஷன் வாட்ஸ்அப்புக்கு டோட்டல் செய்யப்பட்டு வாரத்தோட மட்டும் இல்லாமல் அதோட கொப்பி வந்து கஸ்டமருக்கு வந்து கெஷியருக்கும் வந்து ரியல் டைமில் பிளேஸ் ஆகுது. இதற்கு ஒரு தனி ஒரு செப்பரேட் வந்து பிஓ சிஸ்டம் வந்து தேவையில்லை. ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் கூடவே பிரிண்டிங் சிஸ்டமும் தேவையில்லை. இப்படி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் முழுமையாக நீர்மை ஃபவுண்டர் கோபிகிருஷ்ணா சார் கைடன்ஸில் என்ன போல லேடிஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும் நீர்மை கம்யூனிட்டி மூலமாக செய்யப்பட்ட ஒரு வெரி ரீசன்ட் ப்ராஜெக்ட் தான் இது. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வெப் பேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஃபிளெக்சிபிளான பேமெண்ட் ஆப்ஷன் மூலமா செய்யலாம். டொமைன் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஃபீஸ் கூட மந்த்லி 6800 ரூபா பே பண்ணக்கூடிய ஒரு வசதியோட செய்திருக்கும். ஸோ எந்தவித ஃபினான்ஷியல் பேர்டனும் இல்லாம ஒரு பிஸ்னஸை சிஸ்டமைஸா ரன் பண்றதுன்னு நினைக்கிற கனவை பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீர்மை இலகுபடுத்தி தருது. இப்போ நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் சிஸ்டம் ஒன் ஆஃப் த சர்வீஸ் ஃப்ரம் நீர்மை. இது போல ஹோட்டல் ரூம் புக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சிஸ்டமாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் புக் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய ப்ராஜெக்ட் வெவ்வேறு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற இண்டஸ்ட்ரிக்கு சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு தளமா வந்து இது இருக்குது. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுகிறேன். இறுதியாக நான் மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கோபிகிருஷ்ணா சார் வந்து ஒரு சாதாரண நிறுவனத்தை வந்து நடத்தல. அவர் கனவுகள் நிறைந்த பெண்களை நீர்மை குடும்பமாக ஒன்றிணைக்கத்தான் விரும்புறாரு. ஒரு சிறந்த நோக்கத்தோட இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒரு உண்மையான மாற்றத்தை இலங்கையில உருவாக்க வந்து நினைக்கிறாரு. அதற்காக ஆற்றல் நிறைந்த பெண்களாகிய எங்கள் அவர் வந்து நம்புறாரு. நாங்கள் சமையலுக்கும் திருமணத்துக்கும் மட்டுமே தகுதியானவர் என்று சொல்லப்பட்ட பெண்கள். கடினமாக படிச்சிருப்போம், ஆனா எங்களை அறிவை வந்து பயன்படுத்த ஒரு போதும் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காத பெண்கள். மிக விரைவில் திருமணம்
திருமணம் செய்து கொண்ட பெண்கள், இப்போது உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கூறப்பட்ட பெண்கள். ஆனால் கோபி சார் சொல்றாரு, இல்ல உங்க வாழ்க்கை இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு என்ற நம்பிக்கையினை ஏற்படுத்தி எங்கள் இன்றைய ஐடி நிறைந்த தொழில் உலகத்துக்கு தயார்படுத்துகிறாரு. இப்போது அவரால் நாங்கள் உண்மையான ஐடி ஸ்கில்ஸினை கற்றுக்கொள்கிறோம். லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ல உள்வாங்கப்படுகிறோம். இலங்கையில் உள்ள பிசினஸ் பீப்புள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் ஒரு திருப்தியான ஐடி பேஸ் சொல்யூஷனை நாங்க வழங்குறோம். நாங்கள் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறோம். எங்களில் சிலர் திருமணமாகி குழந்தைகளுடன் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு வசதியான நேரம் காலையோ அல்லது மாலையோ அதை தேர்ந்தெடுத்து எந்த நேரத்திலும் நாங்க வேலை செய்கிறோம். ஏனென்றா இப்போ எங்க வேலைக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை நாங்க அறிகிறோம். நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு வாய்ப்பைத்தான் தேடுகிறோம். நீங்கள் வணிக உரிமையாளராக இருந்தால் எங்களுக்காக ஒரு வாய்ப்பை தாருங்கள். அல்லது நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் எங்கள் குழுவில் சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் அக்கறை உள்ளவராக இருந்தால் இதனை கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு பெண்ணும் தனது கனவுகளை விட்டு கொடுக்காத ஒரு எதிர்காலத்தை தான் உருவாக்க முடியும். நான் ஒரு பெண், ஆனால் நான் நூற்றுக்கணக்கான பெண்களுக்காக பேசுகிறேன். கோபி கிருஷ்ணா சார் எங்களுக்காக உருவாக்கி உள்ள இந்த நேர்மையின் கனவுகளுடன் நாங்கள் நம்பி பயணப்படுகிறோம். உலகம் எங்களை நம்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி.